350 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க திருச்செந்தூர் கோவில ஆக்கிரமிச்சிட்டாங்க, தாக்கி கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பிடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய முருகன் சிலைய அங்கேருந்து கடத்தி கடல் வழியா கொண்டு போயிருக்காங்க. இவ்வளவு சொல்லப்படைய திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து எத்தனை வருஷமா இருக்குது? ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து சங்கம் லிட்ரேச்சர்லயே இருக்குது. விச் மீன்ஸ் அட்லீஸ்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த முருகன் கோவில் வந்து அங்க இருந்துட்டு இருக்குது. 525 வருஷத்துக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் இந்தியாவில் வந்து கால் வைக்கிறாங்க. இவங்க 1500s ஃபுல்லாக தமிழ்நாட்டை டாமினேட் பண்ணிருக்கப்போ 1600ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா டச் வந்து புலிக்கட்டில் வந்து இறங்குறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடம் எதுன்னு அவங்க யோசிக்கிறப்போ திருச்செந்தூர் அவங்க கண்ணுக்கு தென்படுது. ஸோ திருச்செந்தூருக்குள்ள புகரணும்னு முடிவு பண்றாங்க. உலாந்தார் படை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் வந்து அப்போ சொல்லியிருக்காங்க. உலாந்தார் படைனா டச்சு படை அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியே வந்த போர்ச்சுகீஸ் படையினரும் நாயக்கர்ஸும் வந்து புதுசா வர டச்சுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி 1648ல வந்து ஒரு பெரிய போர் மாதிரி வெடிக்குது. அதுல வந்து டச்சு படையினர் வந்து தமிழ்நாட்டில இருந்து தப்பிச்சு இலங்கைக்கு ஓடி போயிடுறாங்க. 6th February 1649 அப்போ மணப்பாடு அங்க மறுபடியும் டச்சு படையினர் வந்து இறங்குறாங்க. அதோட கவர்னர் ஜெனரல் ஜோவான் இருந்துகிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாயக்கர் மன்னர் கிட்ட வந்து ஒன்னு சொல்றாங்க. நாங்க இந்த கோவிலை விட்டு கிளம்புறோம், ஆனா நாங்க கோவிலை விட்டு கிளம்பணும்னா நீங்க எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேரம் பேசுறாங்க. அந்த பேரம் வந்து முன்ன பின்ன போயிட்டே இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முருகனோட மெயின் சிலை இருக்கும்ல அதை தூக்கிட்டு அவங்க போட்ல ஏத்திட்டு இலங்கைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த முருகன் சிலையை அவங்க கடலுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மழை வெள்ளம். சோ அங்க இருக்கிற மத்த டச்சுக்காரங்களா இருந்துகிட்டு இந்த சிலையை எடுத்துட்டு வந்ததுனால தான் ஒருவேளை இதெல்லாம் இருக்கும், நீங்க அந்த சிலையை தூக்கி கடலுக்குள்ள போட்டுருங்கன்னு சொன்னாங்களாம். உடனே வந்து அவரும் கடலுக்குள்ள தூக்கி போட்டாராம். அதுக்கப்புறம் கடல் வந்து கொஞ்சம் காம் ஆயிடுச்சு, ஸ்ரீலங்காவுக்கு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வடமலையப்ப பிள்ளையோட கனவுல வந்து முருகன் வந்து சொல்றாரா, நீ கடலுக்குள்ள போனேன்னா அங்க வந்து ஒரு இடத்துல கழுகு வந்து தண்ணி மேல சுத்திட்டு இருக்கும், அந்த இடத்துக்குள்ள குதிச்சிங்கன்னா என்னோட சிலை இருக்கும், எடுத்துட்டு வந்து கோவில்ல வச்சிருங்கன்னு சொன்னாங்களாம்.